ஸ்ரீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எதிர்ப்பவர் இந்து முன்னணியின் சென்னை மாநகர தலைவரும் மாநில செய்தி தொடர்பாளருமான திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். என்ன நடந்துச்சு? ஏன் திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் படத்தை திரையிட எதிர்க்கிறீங்க? ஒரு பக்கம் அவங்க என்ன சொல்றாங்க, ஆளுகிற அரசாங்கம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்கங்கிறீங்க. நீங்க இந்த படம் ரிலீஸ் ஆனா திரையிட்டா மத மோதல் வரும் அப்படிங்கிறீங்க. அப்படி என்ன இருக்கு அந்த படத்துல? திரையிடப்பட்டுச்சா இல்லையா? இந்த படம் திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு ஒரு போஸ்டர்ஸ் ஆனது காலையில ஒரு 11 மணி வாக்குல சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடிஞ்சது. சரி, ஏதோ ஒன்று யாரோ பண்ணிட்டு போறாங்க, இது ஜனநாயகம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமை, சுதந்திரம், கருத்து சுதந்திரம் இப்படிலாம் நாமளே நினைச்சுக்கிட்டு உள்ள படிக்க போகும்போது தான் பார்த்தா யாரெல்லாம் ஜனநாயகத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்களோ, யாரெல்லாம் இந்து மதத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களோ அப்படியெல்லாம் இருக்கவங்க தான் அது சிறப்பு அழைப்பாளர்களா போட்டிருந்தாங்க. அப்பவே புரிஞ்சது இது நிச்சயமா திருப்பரங்குன்றம் முருக பக்தருக்கோ முருகருடைய கோவிலுக்கோ ஆதரவான ஒரு திரைப்படமாக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு. ஒண்ணு, அதுல யாரெல்லாம் சிறப்பு அழைப்பாளர்கள் பார்த்தாலே நமக்கே தெரியும். அதுல முதல் ஆளு நம்முடைய தமிமுன் அன்சாரி, இப்ப எம்எல்ஏவா இருக்கக்கூடியவர், சிதம்பரம் தொகுதி எம்எல்ஏவா இருக்கக்கூடியவர். நடிகர் கருணாஸ் இந்துன்னு சொல்லி இந்த மாதிரி கிறிஸ்தவனா மதம் மாறி பிராக்டிசிங் கிறிஸ்டினா இருந்தாலும் இந்துங்கிற பெயர்ல ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஆள். நம்மளுடைய ஹிந்து இயக்கங்கள், ஹிந்து முன்னணி எடுக்கக்கூடிய, அதாவது திருப்பரங்குன்றத்துக்கு எதிராக, முருக பக்தர்களுக்கு எதிராக கருத்து கூறக்கூடிய ஆள். அடுத்த ஆளு கனகராஜ், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கனகராஜ். கம்யூனிஸ்ட் எப்பவுமே தெரியும் நமக்கெல்லாம், கம்யூனிஸ்டுகள் என்னைக்குமே தேசத்துக்கோ தேசத்திற்கு ஆதரவான கருத்துக்களோ, இந்துத்துவ ஆதரவான கருத்துக்களோ, முருகபக்தர்களுக்கு ஆதரவான கருத்துக்களை சொல்ல மாட்டாங்க. அதுக்கு அடுத்தது எஸ்டிஐபில இருந்து ஒரு அலின்னு ஒருத்தர். அந்த அலி எஸ்டிபிஐ தெரியும், பிஎஃப்ஐ ஒரு பயங்கரவாத இயக்கம், அதனுடைய துணை அமைப்பா இருக்கக்கூடிய கட்சி. அந்த கட்சியினுடைய ஆதரவாக பேசுறார். இன்னொருத்தர் ஒரு அட்வொகேட் வந்திருக்காரு, அட்வொகேட் ஒருத்தர் பேரை போட்டிருக்காங்க. இவங்க 5 பேருமே நடிகர் சத்யராஜ் நமக்கெல்லாம் தெரியும். சத்யராஜ் எவ்வளவு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர், மனசாட்சி, ஊதுகுழல், இப்படி என்னன்னா சொல்லிட்டு போலாம். அந்த மாதிரி ஆள் இவங்க எல்லாருமே வராங்கன்னு சொல்லும் பொழுது நமக்கு இந்த படம் திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ்ங்கிறது திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுக்கு ஆதரவாக, முருக பக்தர்களுக்கு ஆதரவாக நிச்சயமாக இந்த படம் இருக்க போறதில்ல அப்படின்னு. அதுக்கு கீழே பார்த்தா இது ஒரு ஆவணப்படம் அப்படின்னு சொன்னாங்க. ஆவணப்படத்துக்கு அனுமதி இலவசம், அனைவரும் வாரீர். இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. நீங்க ஆவணப்படம்னு சொன்னா அது ஏதோ பிரைவேட் சர்க்குலேஷன், அதுக்காக பயன்படுத்தலாம். அனைவரும் வாரீர் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல, இப்போ தியேட்டர்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாலே இது சென்சாருக்கு போகணும். சென்சாரோடைய அனுமதி இல்லாமல் இது மாதிரி அனைவரும் வாங்கன்னு போடுறது சட்டவிரோதம், அது சட்டத்துக்கு புறம்பானது. இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த திருப்பரங்குன்ற விஷயமானது நீதிமன்ற உத்தரவு வந்திருக்கு. இன்னைக்கும் கூட நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு. ஆகையினால இந்த வழக்கு இருக்கிற காரணத்தினால வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இந்த படத்தை பார்ப்பதற்காக சிறப்பு அழைப்பாளர்களா இவங்கெல்லாம் கூப்பிட்டுருக்கிறதுனால நிச்சயமாக இது இந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்ட திருப்பரங்குன்றத்துக்கு எதிரான நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான விஷயங்களை தான் இதுல சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆகையினால இந்த படத்தை இந்த ப்ரீவியூ தியேட்டர்ல வெளியிடக்கூடாது அப்படின்னு இந்து முன்னணி சார்பில் நாம ஒரு புகாரை கொடுத்தோம். உடனடியாக அங்க நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்துல போய் நம்முடைய பொறுப்பாளர்கள் போய் புகார் கொடுத்து, இது சட்டம் ஒழுங்க பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய மத நல்லிணக்கத்துக்கு எதிரான விஷயம். அதனால அதே மாதிரி இவர்கள் தான் நீதி அரசர்களை பத்தி மிக மோசமாக பேசினவங்க. ஆகையினால இவங்களை எல்லாம் இந்த மாதிரி படத்தை வெளியிடுவதன் மூலமாக பிரச்சனை உருவாகும். அதே மாதிரி நாங்களும் கூட படத்தை பார்க்க போறோம். நாங்களும் படத்தை பார்ப்போம். அந்த இடத்துல ஏதாவது இந்து மதத்துக்கு எதிராக இல்ல திருப்பரங்குன்றம் முருகனுக்கு எதிராக, முருக பக்தர்களுக்கு எதிராக ஏதாவது இருந்தால் நாங்க நிச்சயமாக அதே இடத்துல அப்ஜெக்ஷன் தெரிவிப்போம். வெளியே எங்களுடைய ஆட்களும் இந்த படத்தை போடக்கூடாதுங்கிறதுக்காக முற்றுகையும் இருப்பாங்க. இப்படின்னு எல்லாத்தையும் ஆர்ப்பாட்ட அறிவிக்கை அப்படின்னு உடனே மாநில தலைவர் ஒரு அறிக்கை கொடுத்தார். இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தாரு. இந்த படத்தை வெளியிடக்கூடாது, இந்த படத்தை திரையிட்டா ஒரு பொது இடத்துல திரையிட்டால் இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி அது இந்து முன்னணி கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்தும் அப்படிங்கிற அறிவிக்கையை மாநில தலைவர் வெளியிட்ட உடனே
இதனுடைய தீவிரம் கொஞ்சம் இன்னும் வேகப்படுத்தது. அதுக்கு பிறகு சாயந்தரம் 6 மணிக்கு, அதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணோம், அந்த எந்த திரைப்பட தியேட்டர்ல, அதாவது ப்ரீவியூ தியேட்டர்ல வெளியிட போறாங்களோ அதனுடைய நிர்வாகத்தை பார்த்து அவங்களுக்கும் ஒரு கடிதம் கொடுத்தோம். இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு படம் இந்த இடத்த வெளியிடக்கூடாது. துப்பாக்கி போன்ற சில படங்கள், பல படங்களை பார்க்கிறதுக்காக வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் வந்து இந்த இடத்துல படம் பார்த்திருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல, இந்த இடத்துல கோவில் இருக்கு, சாமி இருக்கு, இந்த இடத்துல வச்சு நீங்க இந்த கோவிலுக்கு சாமிக்கு எதிரான ஒரு திரைப்படத்தை நீங்க வெளியிட அனுமதிக்க கூடாது, இங்க திரையிடக்கூடாது. அப்படி திரையிட்டால் இந்து முன்னணி இதை எதிர்க்கும் அப்படிங்கிற ஒரு கடிதத்தை அந்த நிர்வாகத்துக்கும் கொடுத்துட்டு வந்தோம். நிர்வாகம் கொடுத்துட்டு வந்த பிறகு நிர்வாகம் காவல்துறை கிட்ட, ஐயா இது மாதிரி பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஆகையினால நாங்க எங்களுடைய தியேட்டர்ல, எங்களுடைய ப்ரீவியூ தியேட்டர்ல இந்த படத்தை வெளியிட நாங்கள் தயாராக இல்லை, ஆகையினால இந்த கொடுக்கப்பட்ட அனுமதியை நாங்க ரத்து பண்றோம் அப்படின்னு காவல்துறைக்கு சொல்லி, காவல்துறை வேற யாரும் வந்து இது பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 50 பேர் காவல்துறையினுடைய அதிகாரிகள் காவல்துறையை குவிச்சு அந்த இடத்துல வந்தவர்களை எல்லாம் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. இதுதான் நேத்திக்கு நடந்தது. அந்த நேரத்துல நாம வந்து அங்க வந்திருந்த கருணாஸ் போன்றவர்கள் சில பேர்லாம் வந்து நானும் ரவுடி தாண்டாங்கிற மாதிரிலாம், நீங்க எங்களெல்லாம் மிரட்டி பார்த்துட முடியாது அப்படி இப்படின்னு இந்த சிரிப்பு நடிகர், காமெடி நடிகர் ஏதோ பேசிட்டு போனாருன்னு சொல்லி பார்த்தோம். அதெல்லாம் என்ன காமெடி தானே, நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, காமெடியை எப்பவும் சீரியஸா மாறவே முடியாது, நீ காமெடியை என்னைக்கும் காமெடியன் தான், நீ கூவத்தூர் பார்ட்டி, கூவத்தூர்ல கூட்டி கொடுத்தவன், அதனால நீ என்ன வேணா பேசினாலும் உனக்கெல்லாம் ஒன்றும் பதிலே இல்லடாங்கிற நிலையில தான் நாம விட்டுருக்கோம். அதனால இவரோட பேச்சு பெருசா எடுத்துக்கல. இருந்தாலும் அவரு நீ மிரட்டி பாக்குறியா, நாங்கெல்லாம் யார் தெரியுமா, நானும் ரவுடிடான்லாம் களத்துல இறங்கணும்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் நடக்காது. ஏன்னா முருக பக்தர்கள் எங்க பக்கத்துல தர்மம் இருக்கிறது, எங்க பக்கத்துல நியாயம் இருக்கிறது. ஆகையினால் ஹிந்து இயக்கங்கள் உங்களை மாதிரி தாண்டி மக்கள் இந்த இதை எதிர்க்கிறாங்களா? மக்கள் எதிர்க்கிறாங்கன்னு நாம சொல்றோம்னா, இந்த படத்தை வெளியிட போறாங்கன்னு சொல்லி அதுல வந்து தியேட்டர், எந்த தியேட்டர் 4 frames சொன்ன பிறகு அந்த நம்பரு, அந்த 4 frames தியேட்டருடைய நம்பர் ஆனது சமூக வலைதளங்கள்ல பரவப்படுகிறது. கிட்டத்தட்ட நேற்றுக்கு அந்த காலையில 12 மணிக்கு பிறகு சாயந்தரம் 6 மணி 7 மணி நைட்டு 10 மணி வரைக்கும் அவங்க அந்த ஸ்டுடியோ விட்டு கிளம்புற வரைக்கும் நிர்வாகத்தினால அந்த போனை அட்டன் பண்ணி முடியல. அவ்வளவு போன் வந்துட்டே இருக்குன்றாங்க. ஏன் சார், யார் வந்தது சார்? நாங்க இந்து முன்னணிலாம் இல்ல, நாங்க முருக பக்தர், நாங்க எந்த அமைப்பும் சார்ந்தவர்கள் இல்லை, நாங்க முருக பக்தர்களா? இந்த மாதிரி முருக பக்தர்களுக்கு எதிரான, திருப்பரங்குன்றம் முருகனுக்கு எதிரான ஒரு படத்தை உங்க தியேட்டர்ல போடக்கூடாது, நீங்க அனுமதி கூடாது அப்படின்னு சொல்லி சாதாரண மக்கள் பேசியிருக்காங்க. அதனால அந்த சாதாரண மக்கள், பொதுமக்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இதெல்லாம் இந்த செய்திகள் வந்திருக்கு. அதை அந்த நிர்வாகமே சொல்றாங்க. சார் நாங்க தொடர்ந்து போன் வந்துட்டே இருக்கு, காவல்துறை கிட்ட சொல்றாங்க, சார் தொடர்ந்து இந்த படத்தை திரையிடக்கூடாதுன்னு சொல்லி பொதுமக்கள் பேசுறாங்க. முதல்ல இந்து மொழியை சார்ந்தவர்களும் பேசினாங்க, அதுக்கு பிறகு பொதுமக்கள் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை இது பொதுமக்களும் தன்னெழுச்சியாக முருக பக்தர்களும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்கிறதா உண்மை. எதிர்த்தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, RSS ஓட இது எதிர்ப்புக்கு வந்து முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பயந்துட்டாரு. ஒரு பக்கம் சும்மா மக்களிடையே வந்து இந்த திருப்பரங்குன்றத்துல நாங்க தீபம் ஏற்ற மாட்டோம்னு மேல்முறையீடு போயிட்டு, இன்னொரு பக்கம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாம RSS ஒரு சுமூகமான போக்க போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்புல இருந்து சொல்றாங்க. நான் சொல்றேன், இது திமுகவினுடைய 2.0 ஆட்சின்னு. திமுக என்ன நிலைப்பாட்டை எடுத்ததோ, அங்க கோவில்ல திருப்பரங்குன்றம் மலை மேல தீபம் ஏத்த மாட்டோம்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவை கூட மதிக்காத அரசாக திமுக அரசாங்கம் இருந்தது. அதே மாதிரி ஒரு நிலைப்பாட்டை தான் இவங்க எடுக்கிறாங்க. நீங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? அதே தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் என்ன பேசினாரு? நாங்க வந்து தீர்ப்பை அமுல்படுத்துவோம் சொன்னீங்க. அந்த ஊர் மக்கள்லாம் இவர் என்ன அதுக்கு பிறகு நீதிமன்றத்துல என்ன சொல்ல போறீங்க கடந்த 22ஆம் தேதின்னு சொல்லி பத்திரிகையாளர் கேட்கும் போது நிர்மல்குமார் பேசுறாரு, இல்ல நாங்க வந்து இப்போதைக்கு அதை செய்ய மாட்டோம், 2 ஆண்டுகளுக்கு முன்ன என்ன இருந்துச்சோ அதே நிலைப்பாட்டை தான் பண்ணுவோம்னு சொன்ன உடனே அந்த ஊர் மக்கள் பல பேர் உண்ணாவிரதம் இருந்து போராட்டம் நடத்தினவங்கலாம் போய் கேள்வி கேட்க ஆரம்பிச்சானா இல்லையா? அவங்க கிட்ட போய் அவங்க எல்லாம் இந்து மொழி இயக்கத்தை சார்ந்தவங்களா? அவங்களாம் இல்ல, அந்த பகுதி மக்கள் அங்க இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் பேசினது இதெல்லாம் சமூக வலைதளங்கள்ல வைரலா வந்தது. அதனால எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அந்த இடத்துல தீபம் ஏத்தணுங்கிறது தான் எதிர்பார்ப்பா இருக்கு. திமுகவுடைய எதிர்பார்ப்பு, இந்து விரோத திமுகவுடைய நிலைப்பாடு அந்த இடத்துல தீபம் ஏத்தக்கூடாதுங்கிறது. அதே நிலைப்பாடை இவங்க எடுக்கிறதுனால நான் கூட சொல்றேன், இது 2.0 ஆஃப் திமுகன்னு. அப்ப இது சரியா வருமா? அது
அதனால இவங்க வந்து ஒரு நிலைப்பாட்டை இவங்க மேல ஒரு முத்திரை குத்த முயற்சி பண்றாங்க. தமிழ்நாட்டுல ஒரு கலவரத்தை உருவாக்குறதுக்காக, திமுக இந்த விஜய் ஆட்சிக்கு எதிராக ஒரு கலவரத்தை உருவாக்குறதுக்காக, இங்க மத விரோதத்தை உருவாக்குறதுனால, மத ரீதியான சண்டையை உருவாக்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபைல்ஸ் படம் எல்லாம் வெளியே விட்டு திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் கொண்டு வந்து இந்து மதத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து அங்க பேச வைக்கிறது. அது மூலமாக தமிழ்நாட்டுல அமைதியா இருக்கக்கூடாது, இந்த அரசாங்கத்துக்கு தொடர் நெருக்கடி ஏற்படணும்னு திமுக திட்டமிட்டு இந்த காரணத்தை செய்து. நீங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது இந்த ஆட்சி 5 ஆண்டு நிலைக்காதுன்னு சொன்னது, அதை இதெல்லாம் ஒன்னா வச்சு பாருங்க. இந்த மாதிரி பல போராட்டங்கள் நடத்துறது, பிரச்சனைகளை உருவாக்குறது, சமூகத்துல பதட்டத்தை உருவாக்குறது, அமைதியற்ற சூழலை உருவாக்குறது, அதன் மூலமாக இந்த ஆட்சியை கவுக்க முயற்சி பண்றது, விலைக்கு வாங்குறது, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது, இதெல்லாம் திமுக செய்யக்கூடிய சதியினுடைய ஒரு அங்கமாகத்தான் நம்ம இதை பார்க்கணும். இப்ப தற்சமயம் பார்த்தா ஒரு தீர்ப்பு வந்து தமிழகத்துல ஒரு பேசு பொருளா அமைஞ்சிருக்கு அரசியல் ரீதியா. என்னன்னா, ஒருவர் வந்து இந்து மதத்துல இருந்து இஸ்லாம் மதத்துக்கு மாறியிருக்காரு, அவருக்கு அந்த இட ஒதுக்கீடு, அதாவது பிசிஎம்ல இருந்து இருக்க இட ஒதுக்கீடு வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பை விமர்சிக்காம அந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதிகளை விமர்சிக்கிறாங்க. அதுவும் குறிப்பா சொல்ல போனா திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை வந்து விமர்சிக்கிறாங்க. இதை எப்படி பார்க்க? நீங்க நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு இவங்க எதிர்பார்க்கிற தீர்ப்பாக அமையலைங்கிறதுனால தொடர்ந்து அவர் மேல இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறது. திமுக ஒரு பக்கம் குற்றச்சாட்டு, இந்த இஸ்லாமிய இயக்கங்கள் அதை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. நீங்க ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ஏற்கனவே இதே திருப்பரங்குன்றம் விஷயம் சம்பந்தமாக அந்த தீர்ப்பு வந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பின் காரணமாக அவரை எதிர்த்து கண்டன போராட்டம் எல்லாம் நடத்தி அவருடைய தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிச்சது, இதெல்லாம் நடந்தது. அப்ப ஏன் அவர்கள் மேல வழக்கு பதிவு பண்ணலன்னு சொல்லி உடனே வழக்கு பதிவு பண்ணணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்ற நிலைக்கு இந்த தமிழ்நாடு அரசாங்கம் வேடிக்கை பார்த்துருந்தோம். அன்னைக்கு இருந்த திமுக அரசாங்கம் வேடிக்கை பார்த்துச்சு. எந்த கோர்ட்டுக்கு முன்னாடியே போய் சுவாமிநாதன் அவருடைய ஜி.ஆர். சுவாமிநாதன் அவருடைய புகைப்படத்தை கொண்டு போய் அங்க நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணது, இதெல்லாம் நடந்தது. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, நாடு முழுக்க எந்த இடத்துலயும் இது போன்ற ஒரு மோசமான போராட்டங்களை அரசு வேடிக்கை பார்த்ததா எந்த அரசாங்கமும் நடக்கல. ஆனா தமிழ்நாட்டில் நடந்தது. நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய நீதிபதியினுடைய தீர்ப்புக்காக நீதிபதியை பழிவாங்கக்கூடிய அளவுல, நீதிபதியை விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுல அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான முன்னுதாரணத்தை தமிழ்நாட்டுல உருவாக்குறாங்க. இந்த அரசாங்கம் வந்த பிறகு கூட இந்த எதிர்த்து பேசக்கூடியவர்கள் மேல இதுவரைக்கும் எந்த வழக்கும் பதிவு செய்யல. வழக்கறிஞர், அதாவது நீதியரசர் மேல மிக கேவலமாக தனிமனித தாக்குதல்களை நடத்தக்கூடியவர்கள் மேல இதுவரைக்கும் வழக்கு பதிவு செய்யலைங்கிறது தான் நாம திரும்ப 2.0வா, இது திமுகவினுடைய 2.0வா அப்படிங்கிற எண்ணத்தை மக்கள் மத்தியில உருவாக்கு. நீங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும்னு சொன்னா சட்டம் என்ன சொல்லுதோ அதை செய்திருக்கணும். ஏன் இது வரைக்கும் இவங்க மேல வழக்கு பதிவு செய்யலைங்கிறதா நம்முடைய கேள்வியா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க அவர் கொடுத்த தீர்ப்பு, அந்த தீர்ப்பை விமர்சனம் பண்ணலாம். அந்த தீர்ப்புல மிக தெளிவா இருக்கு, எந்த பர்டிகுலர் ஒரு தனி மனிதன் அவன் மதம் மாறினா அவனுக்கு இது இல்லை அப்படிங்கிற, அவனுக்கான இடஒதுக்கீடு இந்துக்களுக்காக கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை அவனுக்கு கொடுக்க முடியாதுன்னு சட்டம் சொல்லுது. அந்த சட்டத்திற்கான தீர்ப்பை தான் அவர் சொல்றாரு. இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் பல வழக்குகள்ல இதே மாதிரி விஷயத்தை வலியுறுத்தி தீர்ப்பு சொல்லியிருக்கு. ஆனா இவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க பாருங்க, இந்த இஸ்லாமிய இயக்கங்கள், அமைச்சர் ஷாஜகான் உட்பட எல்லாரும் எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னு சொன்னா, ஏதோ இந்த அமர்வானது, இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் உள்ளிட்ட அமர்வானது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் இடஒதுக்கீடே கிடையாது அப்படின்னு. உண்மையில என்னன்னு சொன்னா, ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு இல்ல, ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்கு இல்ல, யாருக்குமே இடஒதுக்கீடு கிடையாது. இடஒதுக்கீடுடைய ஆரம்ப கால நோக்கம், இடஒதுக்கீட்டுடைய நோக்கம் அண்ணல் அம்பேத்கர் மிக தெளிவாக சொல்றார். யாரு மக்களால் ஒடுக்கப்பட்ட மக்கள், யார் ஜாதி தீண்டாமையின் காரணமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் அவருடைய வாழ்க்கை தரத்தை மேல வரணுங்கிறதுக்காக, தீண்டாமையின் காரணமாக சமுதாயத்துல புறக்கணிக்கப்பட்ட மக்கள் மேல வரணுங்கிறதுக்காக தான் இந்த இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்றார். இஸ்லாம்ல இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களா?
கிறிஸ்தவர்கள்ல தீண்டாத்தகாதவர்கள்னு ஏதாவது இருக்கா? நீங்க தான் ஜாதியே கிடையாது, எங்களுக்குள்ள பிரிவே கிடையாதுலாம் சொல்றீங்களே. அப்படி இஸ்லாமியர்கள்லாம் கிறிஸ்தவர்களாக இன்னைக்கு மாறி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தீண்டாமையின் காரணமாகத்தான் இஸ்லாம் கிறிஸ்தவர்களுக்கு மதம் மாறினார்கள் இப்படி எல்லாம் சொல்றீங்களே. அப்புறம் எதுக்குங்க உங்களுக்கு தீண்டாமை, எதுக்குங்க உங்களுக்கு இடஒதுக்கீடு? இந்த இடஒதுக்கீடை மத ரீதியாக கொடுக்க கூடாதுங்கிறது தான் நம்முடைய இந்திய கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதைத்தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார். அம்பேத்கர் சொன்ன சட்டத்தின்படி, அரசியல் சாசனப்படி தான் நீதிமன்றமும் தீர்ப்பு கொடுத்திருக்கு. இதை எத்தனை விமர்சனம் வேணா பேசலாம், இது சம்பந்தமான எவ்வளவு வேணா டிபேட்ஸ் இருக்கலாம், டிஸ்கஷன்ஸ் இருக்கலாம். ஆனா தீர்ப்பு கொடுத்த நீதிபதியை அவர் சாதியை சொல்லி, அவர் தனிப்பட்ட முறையில சொல்லி, அவர் இந்த மாதிரி விமர்சனம் பண்றது, கேவலமா பேசுறதுங்கிறத ஏற்க முடியாது. இந்த நம்முடைய சட்டம் அதை அனுமதிக்கல. அது அவர்கள் அப்படி விமர்சனம் பண்ணவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறையினுடைய கடமை, தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கடமை. அதை உடனடியாக செய்யணுங்கிறதா நம்முடைய எதிர்பார்ப்பு. அடுத்த ஒரு தீர்ப்பு சர்ச்சையா இருக்கிறது என்னன்னா, பக்ரீத் பண்டிகை அன்னைக்கு அவங்க அந்த மதத்தினர் நாங்க பசு அந்த வெட்டுறதை குறிப்பிட்ட இடத்துல தான் பண்ணணுங்கிற தீர்ப்பை எதிர்க்கிறாங்க. ஆனா கேஸ் போட்டவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, பசுவதை தடை சட்டம் இருக்கு, இது எல்லா இடத்துலயும் வெட்ட ஆரம்பிச்சா அது ஒரு ஒரு மத மோதலை உண்டாக்கும் அப்படிங்கிறாங்க. இதுவும் ஒரு மதத்துக்கு எதிரான தீர்ப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்க்கிறாங்க. இந்த தீர்ப்போட பின்னணி என்ன? அதாவது நீதிமன்ற தீர்ப்பை நம்ம சரியா படிக்கணும். நீதிமன்ற தீர்ப்பு ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கு. நீங்க பொது இடத்துல வெட்டக்கூடாது. நீங்க ஏற்கனவே சென்னை சிட்டி ஆக்ட் ஒண்ணு இருக்கு, அந்த ஆக்ட் படி நீங்க பொது இடத்துல, இப்ப சாதாரணமா கறிக்கடை வச்சிருக்கான்னு வச்சுக்கலாம், ஒரு நம்ம இந்த தேர்வுல ஒரு கறிக்கடை வச்சிருக்கான், அவன் கறிக்கடைக்கு உள்ளவே வெட்டி அவன் எடுத்துன்னு அங்க விற்கலாமா அப்படின்னா விற்கக்கூடாது. கறியை ஆடு வெட்டுறதுக்காக, இந்த மாதிரி விலங்கினங்களை வெட்டுறதுக்காக சென்னையில பல இடங்கள்ல வெட்டக்கூடிய இடங்கள், வெட்டும் இடங்கள் வச்சிருக்கான். அந்த இடத்துலதான் வெட்டணும். அங்கதான் இதனுடைய கழிவுகள் எல்லாத்தையும் முறைப்படி எல்லாத்தையும் அகற்றுறதுக்கான ஏற்பாடெல்லாம் எல்லா இடத்துலயும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ண என்ன ஆகும்? நுண்ணுயிரிகள் பெருகும், அதன் மூலமாக நோய் தொற்று ஏற்படும். இதனால எல்லா இடங்கள்லயும் பண்ணக்கூடாது. இது எல்லா இல்ல, இப்ப நம்ம தெருவுல இருக்கிற சாதாரண அந்த கறி கடைக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கா? தினசரி நீங்க கறி, ஒரு ஆட்டுக்கறி கடை வச்சிருக்கான், கோழிக்கறி கடை வச்சிருக்கான்னா அந்த இடத்துல வெட்டக்கூடாது, வெட்ட முடியாது. அவன் வெட்டக்கூடிய இடம் இதுக்காக ஆடு தொட்டி இருக்கு, புளியந்தோப்புல இருக்கு, வெள்ளிவாக்கத்துல இருக்கு, இது மாதிரி சென்னையினுடைய பல இடங்கள் இருக்கு. அங்க வெட்டப்பட்ட கறியைத்தான் கொண்டு இங்க வியாபாரம் பண்ணணும். நீங்க ஆடு தொட்டி, நான் கடை வச்சிருக்கேன், என் கடைக்கு உள்ள போய் நான் வெட்டிக்கிறேன்னு சொன்னா அது சட்டவிரோதம். அப்படி யாராவது வெட்டி இருந்தாலே அவங்க மேல ஃபைன் போட முடியும், அரசாங்கம் காவல்துறை வழக்கு பதிவு செய்ய முடியும். இப்படி ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை தான் அமல்படுத்துறாங்க. புதுசா எதுவும் சட்டம் இல்லை, ஏற்கனவே இருக்கிற சட்டம். இந்த சட்டத்தை தான் அமல்படுத்தணும். இதுதான் நம்ம ஏற்கனவே சாதாரணமா ஏதாவது ஒரு இடத்துல வெட்டுப்பட்டால் அந்த இடத்துல ரத்தம் போகும். அதுவும் போல பெரிய விலங்குகளா இருந்தா, ஆடு, கோழி ஏதோ ரத்தம் கம்மியா இருக்கும், ஆடுக்கு ரத்தம் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ரத்தம் வெளியே போறது, அதனுடைய கழிவுகள், இது எல்லாமே சாதாரண குழந்தைகள், மக்கள் புழங்கக்கூடிய இடத்துல நடந்தால் அதன் மூலமாக நோய் தொற்று ஏற்படுங்கிறது தான். அதனாலதான் உடனடியா நீங்க வெட்டக்கூடிய அனைத்து விலங்குகளும், குறிப்பா ஆடு, கோழி, இது எல்லாத்துக்கும் நீங்க புளியந்தோப்புல வெட்டினாங்கன்னு சொன்னா அது டாக்டர் சர்டிஃபை பண்ண பிறகுதான் அதை வெட்டுவோம். நீங்க நோய் இருக்கக்கூடிய ஆடுகளை வெட்ட முடியாது. இந்த மாதிரி பல சட்டத்திட்டம் இருக்கு. இதை சென்னை சிட்டி ஆக்ட் படி, இது ஆக்ட் படி இதெல்லாம் இருக்கு. இதைத்தான் நம்முடைய உயர்நீதிமன்றம் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி இருக்கிறத தவிர புதுசா ஏதோ தீர்ப்பு இல்லை. சட்டத்தின் அடிப்படையில தான் தீர்ப்பு. இந்த சட்டத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய தீர்ப்பை இவர்கள் ஏற்றுக்கொள்ளாதனால இவங்க நீதிமன்றம் போறாங்க, உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் போறாங்க. அப்ப இந்த சட்டத்தை இனிமே இல்லை, இந்த சட்டத்தை தூக்கிடுங்க, எவன் வேணா எங்க வேணா வெட்டிக்கிட்டோம். தமிழ்நாட்டுல எதுக்கு இந்த மாசு கட்டுப்பாடு வாரியம், அதையும் கலைச்சிருங்க. எங்க வேணா எவன் வேணா வெட்டிக்கிட்டு ரத்தமா போகட்டும். நீங்க வட மாநிலங்கள்ல பல இடங்கள்ல அப்படிதான் நடக்கும். எல்லா இடத்துலயும் பக்ரீத்துக்காக நானும் ஆடு வெட்டுறேன்னு சொல்லி, மாடு வெட்டுறேன்னு சொல்லி பொது இடத்துல வெட்டி ரோட்ல தான் ரத்தமா ஓடிட்டு இருக்கோம். குழந்தைகளுக்கு நோய் தொற்று ஏற்படும். இதெல்லாம் தமிழ்நாட்டிலே வந்துட்டு போட்டோம். அப்ப இதெல்லாம் இந்த சட்டத்தெல்லாம் தூக்கிடுங்க. ஏங்கன்னா இஸ்லாமியர்களுடைய மத உணர்வுங்க, ஆகையினால நாங்க இதெல்லாம் எடுத்துடுறோம், இந்த சட்டத்தை எல்லாம் தூக்கிடுறோம். எவன் வேணா எங்க வேணா எதை வேணா வெட்டிட்டு போட்டோம். ஆளை வெட்டு, ஆடை வெட்டு, எதனா வெட்டு.
ஏன்னா நீ உங்களுக்கு ரெண்டுமே வித்தியாசம் கிடையாது. எதை வேணா வெட்டிட்டு போங்க, ரத்தம் போயிட்டு இருக்கட்டும், நோய் தொற்று வரட்டும் அப்படின்னு இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தெல்லாம் கலைச்சிருவோமா? நீங்க உச்ச நீதிமன்றம் போனதே தப்பு. உச்ச நீதிமன்றம் போனது ஏன் தப்புன்னு சொன்னா, நீங்க போட்ட இந்த சட்டத்தை நீங்க ஃபாலோ பண்ண தயாராக இல்ல. அரசாங்கத்துடைய சட்டத்தை அரசே அமுல்படுத்த தயாராக இல்லைங்கிறது தான் இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய இவங்க போயிருக்க வழக்குக்கு அப்பீலுக்கு போனதுக்கு அப்படித்தான் நாம பாக்குறோம். காணொலியில கடைசி 2 கேள்வி. அதுல ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் அவங்க தனிப்பட்ட நம்பிக்கைகள் இருக்கும். அது மாதிரி சபாநாயகருக்கும் அவங்க தனிப்பட்ட ஒரு நம்பிக்கை, மத நம்பிக்கை இருக்கும். அவர் வந்து ஒரு கிறிஸ்துவ ஒரு நிகழ்ச்சியில பங்கு பெறதை வந்து கேள்விக்குறியாகவும் கிரிட்டிசைஸ் பண்றதும் சரியா? அதாவது சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் அவர்கள் எல்லோருக்கும் பொதுவானவர். நீங்க வந்து சட்டமன்றத்தில் தேசிய கீதம் பாடி ஒரு ஆமேன் போடுற மாதிரி ஒரு சிலுவையை போடுறார். இதெல்லாம் அவருடைய நம்பிக்கை. இனி என்ன வேணா போட்டுக்க, சிலுவையை போடு, வேற ஏதாவது போடு, எதனா போட்டும் போ, நான் அதை ஒன்றும் சொல்லலை. ஆனா இவர் கலந்துக்கிற எல்லா நிகழ்வும் பாருங்க, இவரோட இடம் நீங்க சென்னையில வில்லிவாக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு பள்ளிக்கூடம், அரசு நிதி உதவி பெறும் பள்ளிக்கூடமாக இருந்தது. அந்த பள்ளிக்கூட கட்டடத்தை இவர் வாங்குறார். இவர் வாங்கின பிறகு திடீர்னு பார்த்தா சர்ச்சா மாறி இருக்கு. என்னங்க திடீர்னு சர்ச்சு வந்திருக்கு? எந்த வித அனுமதியும் கிடையாது. நீங்க சர்ச்சோ ஏதோ ஒரு வழிபாட்டு தலம் வருதுன்னு சொன்னா அனுமதி வாங்கணும். எந்த வித அனுமதியும் இல்லாம அங்க சர்ச்சு வந்திருக்கு. இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு, இதெல்லாம் ஆட்சிக்கு புதுசா இல்ல, இதுக்கு முன்னாடி இல்ல, இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு புதுசா சர்ச்சு வருது. அந்த இடத்துல பள்ளிக்கூடம் இருந்த இடம் சர்ச்சா மாறுது பாருங்க. இப்ப பள்ளிக்கூடங்கள் தான் நிறைய தேவை, ஆனா இங்க சர்ச்சா மாத்துற. அது மட்டும் இல்ல, நீங்க சட்டமன்றத்துல பேசுங்க, எப்படி சர்ச்சாவே மாத்துறாங்க. போர்டே போட்டிருக்காங்க, சர்ச்சின்னு போர்டே போட்டிருக்காங்க. போர்டு போட்டு வாரம் சர்ச்சில் அந்த கூட்டம் எப்படி மாஸ் நடக்குமோ, எப்படி சர்வீஸ் நடக்குமோ, ஒரு சர்ச்சில் எப்படி நடக்குமோ அதே மாதிரி இங்க நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நாம அதுக்கு ஒரு என்ஓசி கலெக்டர்கிட்ட அனுமதி வாங்குறது, இதை பத்தி எல்லாம் எந்த சட்டத்தினுடைய இதுவும் கூட நாங்க நடைமுறைப்படுத்த மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கு. சட்டமன்றத்துல வானளாவிய அதிகாரம் இருக்கிறதுனால இந்த நாட்டுக்குள்ளவே, தமிழ்நாடு முழுக்கவே நாங்க என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்னு சேத்பட்ல ஒரு மதமாற்ற கூட்டம் நடக்குது. அந்த மதமாற்ற கூட்டத்துல போய் இன்னைக்கு பேசுறாரு. இந்த மாதிரி எல்லா இடத்துலயும், ஏன்னா இவர் இதுக்கு முன்னாடி நம்ம அதாவது சபாநாயகரா வரத்துக்கு முன்னாடி, எம்எல்ஏவா ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மெரினா பீச்ல போய் பைபிள் கொடுத்துட்டு இருந்த ஆள். இந்த பைபிள் கொடுத்துட்டு இருந்த ஆளு மத ஊழியம், ஏதாவது கிறிஸ்தவ ஊழியம் செஞ்சுட்டு இருந்தவர் இன்னைக்கு சபாநாயகரா மாறினதுனால இன்னைக்கும் அவர் கிறிஸ்தவ ஊழியனாகவே அவர் செயல்பட்டு இருக்காரு. அதுக்கு உதாரணம் சட்டமன்ற ஒரு சர்ச்சில் போய் இந்த சபாநாயகரும் வன்னியரசும் நம்முடைய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பேசும்பொழுது பீட்டர் அல்போன்ஸ் மிக தெளிவா சொல்றார், நம்முடைய ஆள் இன்னைக்கு சபாநாயகராக இருக்கின்றார். நாம அந்த அரசை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எதுக்கு பயன்படுத்தணும் இந்த அரசை முழுமையா? கிறிஸ்தவர்கள் நாம முழுமையா பயன்படுத்திக்கிறோமா? எதுக்கு? ஆளை பிடிக்கவா, மதமாற்றவா, இல்ல எல்லா இடங்கள்லயும் தெருவுக்கு தெருவு இன்னும் 10 சர்ச்சு உருவாக்கவா? எதுக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? அப்ப இவங்க எல்லாரும் எந்த கட்சியில இருந்தாலும், நீங்க வன்னியரசு விடுதலை சிறுத்தைகள் இருந்தாலும், இவர் தாவேகால நம்முடைய சபாநாயகர் தாவேகால இருந்தாலும், காங்கிரஸ்ல பீட்டர் அல்போன்ஸ் இருந்தாலும், அவங்க எல்லாரும் நாம் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் அவங்க செயல்படுறாங்க. எந்த கட்சி வித்தியாசம் இருந்தாலும் பரவாயில்ல, நாம் எல்லாம் கிறிஸ்தவர்கள், நமக்கான ஆட்சி இது. திமுக அன்னைக்கு சொன்னார் ஒரு பாதிரியார் ஜார்ஜ் பொன்னையா, இது நாங்க போட்ட பிச்சைன்னு. இன்னைக்கு இவர்கள் பேசுறது நமக்கான ஆட்சி, நம்மோட ஆட்சி, நாம முழுமையா பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆக இது ரொம்ப தெளிவா, இதெல்லாம் இலைமறைவு காய்மறைவு எல்லாம் இல்ல, ஓப்பனா நடக்கக்கூடிய ஹிடன் அஜெண்டா எல்லாம் இல்ல, இது ஓப்பனா நடக்கிற விஷயம். இந்த அரசாங்கத்தை பயன்படுத்தி கிறிஸ்தவர்கள் மதமாற்றத்தை அதிகப்படுத்தணும், கிறிஸ்தவர்களுடைய சர்ச்சுக்களை அதிகப்படுத்தணும், எண்ணிக்கையை அதிகப்படுத்தணுங்கிறதெல்லாம் இவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்யறாங்கிறதுனுடைய அடையாளம் தான் இன்னைக்கு நம்ம சபாநாயகர் செயல்படக்கூடிய விதம். இப்போ ஒரு சட்டம் எப்படி என்ஆர்சி, சிஏ எல்லாம் சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டம்னு பெருசா பூதாகரமா பேசப்பட்டுச்சோ, போராட்டம் நடைபெற்றுச்சோ, இப்ப அந்த எஃப்சிஆர்ஏங்கிற சட்டமும் சிறுபான்மையினருக்கு, குறிப்பா என்ஜிஓ நடத்துற சிறுபான்மையினருக்கு இது எதிரானது அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு ஆதரவா திமுகலேருந்து திரு எம்பி வில்சன் அவர்கள் போராட்டம் பண்றதா அறிவிச்சிருக்காங்க. இந்த எஃப்சிஆர்ஏ சட்டம் என்ன? உண்மையாலுமே இது சிறுபான்மையினர் அவர்கள் நடத்துற என்ஜிஓக்கு ஒரு எதிரான சட்டம் தானா? அதாவது நாளைக்கு இந்த போராட்டத்தை நடத்த போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க.
அதுல எஸ்டிபிஐ இந்த ஒரு போராட்டத்துக்கான ஜாயிண்ட் ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்றாங்க. அதுல போய் திமுகவினுடைய எம்பி வில்சன் போய் கலந்துக்கிட்டு பேசுறாரு. அவர் பேசும்பொழுது அவர் சொல்ற விஷயம் ரொம்ப தெளிவா, இந்த எஃப்சிஆர்ஏ சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டம் கொண்டு வந்தது பிஜேபி இல்ல, பிஜேபி அரசாங்கம் இல்ல, காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்தது. இந்த காங்கிரஸ் அரசாங்கம் 2010 கொண்டு வந்த பிறகு எல்லா சட்டங்களும் மறுபரிசீலனைக்கு உட்பட்டு சில விதிகள் கூட செய்யும், சில விதிகள் குறைக்கப்படும், இதெல்லாம் நடக்குது. அதே மாதிரிதான் இதுவரை ஒரு 9 திருத்தங்கள் நடந்திருக்கு. மார்ச் மாசம் 2026 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இதுல சில விதிகளை மாத்தணும்னு சொல்லி முயற்சி பண்ணி மத்திய அரசாங்கம் அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்குது. அது மார்ச் மாசம் கொண்டு வர முடியல. அது இன்னைக்கு வந்து இதுக்கான ஒரு கமிட்டியில அது ரெவியூல இருக்கு. அதுக்கு பிறகு மீண்டும் அது சட்டமாக போகிறது, நிச்சயமா அது போகுது. அதுக்கு முன்னாடி இவங்க அதை எதிர்த்து போராட்டம் நடத்துறாங்க. யார் போராட்டம் நடத்துறதுன்னு அறிவிக்கிறாங்கன்னு சொன்னா கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், இவங்க இந்த சிறுபான்மை மக்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த போர்வைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு எங்களுக்கான உரிமைகளை பறிக்கிறதுக்காக இந்த அரசாங்கம் இதெல்லாம் பண்ணுது அப்படின்லாம் சொல்லி ஏமாத்துற மாதிரி மக்கள் மத்தியில பிஜேபி அரசாங்கம் ஏதோ சிறுபான்மையினருடைய உணர்வுகளுக்கு எதிராக செயல்படுது, ஆகையினால நாங்க இந்த போராட்டம் நடத்துறோம், எங்களுடைய தொண்டு நிறுவனங்களை நசுக்க பார்க்குது அப்படியெல்லாம் சொல்றாங்க. ரொம்ப தெளிவான விஷயம், அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு 7 முக்கியமான விஷயங்கள். அதுல முதல் விஷயம், நீங்க என்ன வேணா பணத்தை வசூல் பண்ணுங்க. என்ன காரணத்துக்காக உங்க சொசைட்டி, உங்க ட்ரஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோ, உங்க என்ஜிஓ ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, அதை தவிர்த்து மற்ற விஷயம் பண்ணக்கூடாது. நீங்க இது சாதாரண விஷயம் தானே. நீங்க என்ன ஒரு டிராஃப்ட் இல்ல, உங்களோட பைலாவில் என்னெல்லாம் சர்வீஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லிருக்கீங்க. நீங்க எஜுகேஷன் என்ன சொல்லிருக்கீங்களோ அதை மட்டும் செய்யுங்க. நீங்க அப்படி இல்லைன்னா அமெண்ட்மெண்ட் கொண்டு வாங்க. நான் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்க போறேன் அப்படின்னா நீங்க அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அதுல மாத்தி அதுக்கப்புறம் பண்ணணும். நான் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ்ல அந்த அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வர மாட்டேன், நான் வந்து ஸ்கூல் தான் நடத்த போறேன் அப்படின்னு சொன்னா ஸ்கூல் மட்டும் தான் நடத்தணும். நீங்க மெடிக்கல் கேம்ப் தான் நடத்த போறேன் அப்படின்னா மெடிக்கல் கேம்ப் தான் நடத்தணும். நீங்க இதெல்லாம் ஒண்ணுக்கு மேற்பட்ட பல விஷயங்கள் உங்களோட இது பைலால இருக்கலாம். ஆனால் நீங்க அதெல்லாம் சொல்லாம இதை மட்டும் செஞ்சீங்கன்னு சொன்னா அங்க உங்க மேல கேள்வி எழுப்பப்படும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், உங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய பணம் அத்தனைக்கும் கணக்கு வழக்கு கொடுங்க. எவ்வளவு ரூபாய் வந்திருக்கு, என்னவா செலவு பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கணக்கு கொடுங்க. இது வரைக்கும் இவங்க வர பணத்துல 50% மேல 60% மேல பொய்க்கணக்கு எழுதக்கூடியவர்கள் செலவு கணக்கை எழுதியிருந்தாங்க. என்ன செலவுன்னா பணியாளர்களுக்கான செலவு, இப்படி எல்லாம் கணக்கு பல இயக்கங்கள், பல தொண்டு நிறுவனங்கள் இப்படி எழுதிட்டு அவங்க என்ன காரணத்திற்காக அந்த தொண்டு நிறுவனம் நடத்துறாங்களோ அதுக்கு மாறாக பல விஷயங்கள்ல ஈடுபட்டாங்க. ஆகையினால நீ கணக்கு வழக்குகள்ல செலவினங்கள் 20% தான் இருக்கணும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் இதுல ஒரு திருத்தத்தை கொண்டு வரும். அதே மாதிரி இந்த நாட்டுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய பல போராட்டங்கள், வளர்ச்சிக்கு எதிரான பல போராட்டங்கள்ல இவங்க நிதி கொடுக்கறாங்க, இவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுடைய நிதி கணக்கை முழுமையா தாக்கல் செய்யணுங்கிறது தான் இதுல இந்த சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரி மத மாற்றத்துல ஈடுபடக்கூடிய பல இயக்கங்கள், குறிப்பாக நாங்க முதியோர் இல்லம் நடத்துறோம், மாணவர்களுக்கான ஆதரவற்ற குழந்தைகளுக்கான இல்லம் நடத்துறோம், அநாத குழந்தைகளுக்காக இல்லம் நடத்துறோம்னு சொல்லி வெளிநாட்டுல இருந்து இங்க இருந்து போட்டோ எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு பணத்தை வாங்கி அந்த பணத்தின் மூலமாக இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எதிராக பல போராட்டங்கள்ல தூண்டி விடுவதற்காக இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க. அதனால இதையெல்லாம் செய்தால், இதெல்லாம் நிறுவனமானால் உங்களுடைய ட்ரஸ்ட் ஆனது முடக்கப்படும், உங்களுடைய கணக்கு முடக்கப்படும், உங்களுடைய சொத்துக்கள் முடக்கப்படும். நாட்டுக்கு எதிராக பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக செயல்பட்டால் உங்க சொத்து பாதிக்கப்படும், உங்க சொத்தெல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கும். இதுக்காக ஒரு டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி வரப்போறாங்க, அந்த ஒரு குழு அமைக்கப்படும், அதிகாரிகளை கொண்டு குழு வரும். இது முழுமையா விசாரிச்சு அந்த குழு எடுக்கக்கூடிய நடவடிக்கையின்படி உங்களுடைய சொத்துக்கள் முடக்கப்படும் அப்படிங்கிறது தான், பறிமுதல் செய்யப்படும்ங்கிற விஷயம் தான் இதுல சொல்ல இருக்கக்கூடிய விஷயம். இது யாருக்கு பாதிப்பு, யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறான், யார் எந்த இந்து ஆர்கனைசேஷனும் எதிர்ப்பு தெரிவிக்கல, எந்த இது சீக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கல. எதிர்ப்பு தெரிவிக்கிற அத்தனை பேரும் கிறிஸ்தவ முஸ்லிம்கள் ஆர்கனைசேஷன் தான். அதுல கூட எல்லா முஸ்லிம் ஆர்கனைசேஷனும் எல்லா கிறிஸ்தவ ஆர்கனைசேஷனும் இல்ல. இந்த மாதிரி வரக்கூடிய பணத்தை மடைமாற்றம் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் தான் இதுல ஈடுபடுறாங்க. அவங்க தான் இதுல இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு போராட்டத்தை நடக்கிறதுக்காக முன்னெடுக்கிறாங்க. நீங்க
நாகப்பட்டினத்துல நம்ம சுனாமி வந்து 2006 சுனாமி வந்துச்சு. அந்த சமயத்துல வெளிநாடுகள்ல இருந்து நிதி திரட்டி வீடு கட்டி கொடுக்குறோம்னு சொல்லி அதுல 145 கோடி ரூபாய சுருட்டிட்டாரு ஒரு கிறிஸ்தவ பிஷப்னு சொல்லி அவர் மேல வழக்கு பாயுது. அவரை கைது பண்ண போறாங்க. அவரை கைது பண்ண போகும்போது ஐ எம் நாட் ஏ இந்தியன் சிட்டிசன், நான் ரோம்ல இருந்து தான் எனக்கு அனுமதி வாங்கி தான் நீங்க என்ன கைது பண்ணணும்னு சொல்றாரு. ஏயா இந்த நாட்டுல உட்கார்ந்துட்டு இந்த நாட்டினுடைய பிரச்சனை, இந்த நாட்டுல பிறந்து வளர்ந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஊழல் பணத்தையும் சாதாரண மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, சுனாமியில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு கட்டி தரேன்னு சொல்லி பணத்தை வாங்கி அதையும் சுருட்டிட்டு கடைசியில கைது கூட பண்ண முடியாத நிலை இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு வராம இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக, தவறுகள் நடக்காம இருப்பதற்காக சில திருத்தங்களை கொண்டு வராங்க. யார் தவறு செய்யறானோ அவனுக்கு தான் இதுல பயம், அவனும் தான் இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறான். எனக்கு மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லைன்னு யார் நினைக்கிறானோ, எந்த தொண்டு நிறுவனங்கள் நினைக்கிறதோ, நாங்க என்ன காரணத்திற்காக தொண்டு நிறுவனம் நடத்துறோமோ அதைத்தான் செய்யறோம், அதுக்கு தான் செலவு பண்றோம்னு நினைக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்களுக்கு இது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இதை வரவேற்கக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் அதிகமாக இருக்கிறது. ஏற்கனவே நீங்க நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், 2019 கிட்டத்தட்ட ஒரு 18,000-19,000 அக்கௌண்ட் இந்த மாதிரி தொண்டு நிறுவனங்களுடைய அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டு நாங்க எல்லாத்தையும் முடக்கி உங்க சொத்தெல்லாம் நாங்க எடுக்கல, ஆனால் நீங்க கணக்கு கொடுங்க, கணக்கு கொடுத்தா அதை ஃப்ரீஸ் பண்ணதை நாங்க ரிலீஸ் பண்றோம், இப்படித்தான் மத்திய அரசாங்கம் சொல்லுச்சு. அதுக்கு பிறகும் பல இயக்கங்கள் கணக்கு கொடுக்க முடியல, தொண்டு நிறுவனங்கள் கணக்கு கொடுக்க முடியாத காரணத்தினால சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. சட்ட திருத்தத்தின் மூலமாக பல மாற்றங்கள் நிச்சயமாக தொண்டு நிறுவனங்கள் முறைப்படுத்தக்கூடிய விஷயம் தான் இது. இதுல எந்த தவறும் இல்லைங்கிறதா நம்முடைய நிலைப்பாடு.